வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் நிறைய காணொலிகள் இதற்கு முன்னதாக பதிவிட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த கனடாவிற்கு செல்லுவதற்கான வழிமுறைகள், அதாவது சட்ட ரீதியாக செல்லக்கூடிய வழிமுறைகள் என்று சொல்லி ஒரு சில வழிகாட்டல்களையும் கூட செய்திருந்தேன். அதாவது விசிட்டர் விசா எப்படி அப்ளை செய்வது, ஸ்டூடெண்ட் விசா என்ன செய்யணும், அல்லது மற்ற ஒர்க்கிங் விசாக்களுக்கு என்ன செய்யணும் என்று ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய காணொலிகளிலே பகிர்ந்திருந்தேன். அதற்கு நிறைய பேர் உங்களுடைய பதில்களிலே நிறைய பேர் நல்ல விதமாகவும் சொல்லியிருந்தீர்கள். நிறைய பேர் எதிர்மறையான கருத்துக்களையும் சொல்லியிருந்தீர்கள். அந்த எதிர்மறையான கருத்துக்களில் என்ன சொல்லியிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏன் தவறாக வழிகாட்டுகிறீர்கள், இங்கே கனடாவில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் மக்களை நாட்டிலே இருக்க விடாமல் கனடாக்கு போங்கன்னு சொல்லி நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தீர்கள். ஸோ அப்படியான சில எதிர்மறையான கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இந்த காணொலி இருக்கும். சரி, இந்த காணொலியில் முதலாவது விஷயம் என்னன்றதை சொல்லிடுறேன். அதாவது இந்த கனடாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதனை ஊக்குவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லுவது போல, நீங்கள் சட்டவிரோதமான பயணங்களை தெரிவு செய்து அதனூடாக சென்று அவர்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதனால அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பயணங்களை தான் நாங்கள் காட்டுகின்றோமே தவிர, நீங்கள் இல்லை கட்டாயம் எல்லாரும் கனடாவுக்கு போய் சேர்ந்தே ஆகணும் என்கின்ற மாதிரி சொல்லவில்லை. அது மட்டுமின்றி இப்போது நான் சொல்ல போகின்ற ஒரு விடயம் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி பற்றியது தான். அது மட்டுமின்றி நிறைய பேர், அதாவது குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இங்கே வரும்பொழுது விசிட்டர் விசாவில் வராதைங்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லவினோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் மாறி பதில்கள் சொன்னால் உங்களை திருப்பி அனுப்புவார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக அது ஒரு விதத்தில் உண்மைதான். சரி, இப்போ இந்த கனடாவுக்கு போகிறது சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இதுக்கு போகலாமா போகக்கூடாதா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பி அனுப்புகிறார்கள் என்று சொல்லுகின்றார்களே, அது உண்மையா, அங்கே இருப்பவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள், அவர்கள் அதெல்லாம் உண்மையா, அவ போனால் எங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமையாதா அப்படின்றதெல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியான சந்தேகங்கள் இருக்கிறவங்க இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டூடெண்ட் விசா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது மாணவர் விசா. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க்கிங் விசா என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விசாவிலையும் செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு என்பதை எல்லாருமே உறுதிப்பட சொல்ல முடியும். காரணம் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போறீங்க, நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷம் நீங்கள் அங்கே படிப்பீங்க. படிக்கும் போதே நீங்கள் பார்ட் டைமாக வேலை செய்யறதுக்கான பகுதி நேர வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே விட ஒர்க்கிங் விசாவில் போறவர்கள் அவர்கள் ஒரு வேலைக்காக அந்த வேலையிலே பதிவு செய்துதான் போகின்றார்கள். ஆகவே அவர்கள் போய் அடுத்த நாள்ல இருந்தே வேலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படி செல்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கனடாவுக்கு வர வாங்கன்னு சொல்லாதேங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஏனென்றால் இப்படியான முறைகளிலே செல்பவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு. சரி, இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ அண்மை காலங்களாக பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிற இந்த விசிட்டர் விசாக்கு வந்துருவோம். இந்த விசிட்டர் விசா பற்றி தான் நான் ஒரு குறிப்பிட்ட விடயங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக விசிட்டர் விசா என்று சொல்லி போகக்கூடியவர்கள் அங்கே நிரந்தரமாக தங்க முடியாது. விசிட்டர் விசா என்கின்ற பொழுதே நீங்க அங்க போய் விசிட் பண்ணிட்டு ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நீங்க திரும்புற மாதிரியாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப அண்மையில இலங்கை விமான நிலையத்திலையும் கூட ஒரு பிரிவு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசா மூலமாக செல்லக்கூடியவர்கள், அதாவது இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கான சின்னதாக ஒரு பரிசோதனை இருக்கும். பரிசோதனை என்கிற சமயத்தில் ஒரு சில கேள்விகள் உங்களை கேட்கலாம். அது மட்டுமின்றி நீங்கள் கனடாவிலே சென்று இறங்கியதும் அங்கேயும் கூட உங்களை சில கேள்விகள் கேட்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இமிகிரேஷன்ல உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கு நீங்கள் சரியான பதில்களை சொல்ல வேண்டும். உண்மையிலே சொல்ல போனால் இந்த விசிட்டர் விசாவில் போபவர்கள் ஒரு பெரிய திட்டத்தோடு போவார்கள். அதாவது ஒன்றில் மாணவர் விசாவுக்கு மாற்றி அங்கு படிக்கிற விஷயங்களை அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிப்பார்கள். சில பேர் ஒர்க்கிங் விசாவில் போகாமல் விசிட்டர் விசாவில் போயிட்டு அதை அங்கே போய் ஒர்க்கிங் விசாவில் மாற்றலாம் என்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் போவார்கள். அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் விமான நிலையத்தில் உங்களோட இமிகிரேஷனில் உங்கள்ட்ட
கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் இங்கிருந்து திருப்பி எப்போ போவீங்க இல்லாட்டி இனத்துக்காக வந்தனீர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை அங்கே சொன்னீங்களானால் உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் வர வேண்டியது தான். அதுக்கு வேற ஒரு வழியுமே கிடையாது. ஆகவே அதெல்லாத்தையுமே உங்களோட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டில் எப்போ ரிட்டர்ன் டேட் வந்து போட்டிருக்கீங்களோ அந்த திகதியை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க கேட்குற பொழுது உடனடியாகவே நீங்கள் திரும்பி வரக்கூடிய திகதியை வந்து சொல்லிடுங்கள். அப்படி சொல்லி போட்டு என்னத்துக்காக வந்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன, அதாவது உங்களுடைய உறவினர்கள் யாராவது தான் உங்களை எடுத்திருக்கக்கூடும். ஆகவே அவர்களை பார்க்க செல்கின்றேன், அவர்களை ஒரு நிகழ்வுக்காக செல்கின்றேன் என்ற விஷயத்தை சொல்லிடுங்க. சொல்லி போட்டு நீங்கள் திரும்பி வர்ற மாதிரியாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்கு பிறகுமா நீங்கள் அந்த விசிட்டர் விசாவை ஒர்க்கிங் விசாவுக்கு மாற்றுறீங்க, அது எல்லாமே லீகலான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த இமிக்ரேஷனில் வந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில்களை அளித்தால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் ஏற்படாது. இப்பையும் சொல்கின்றேன், நீங்கள் ஒர்க்கிங் விசா மற்றது ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறவர்களுக்கு வந்து நிச்சயமாக எதிர்காலம் உண்டு. விசிட்டர் விசாவில் போகிறவர்களுக்கு வந்து நாங்கள் 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது மட்டுமின்றி இப்படியான விசாக்களை வந்து நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது உண்மையாக சொல்ல போனால் ஏஜென்சி அப்படி என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நம்பி மாற வேண்டாம், பணங்களை கொடுத்து மாற வேண்டாம். மாறாக நீங்களே அவற்றை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு படித்தவர், ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர் உங்களுடன் இருந்தாலே காணும், நிச்சயமாக நீங்கள் எல்லா முறைகளையும் நீங்களே எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். இன்னொருவர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, அதாவது முகவர் என்கின்ற ஒருவர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஆகவே அங்கு வந்து பணம் விரயமாவதோ நீங்கள் ஏமாற்றப்படுவதோ அங்கு நடக்காது. ஆகவே இதை எல்லாருமே மனசில் கொண்டு செயற்பட்டுக் கொள்ளுங்க. மற்றபடி கனடாவுக்கு போறவர்கள் எல்லாருமே திரும்பி வருகின்றார்கள், இல்லாட்டி அங்கு வந்து எதிர்காலம் இல்லை அப்படி என்றதெல்லாம் நிச்சயமாக 100% எல்லாருக்குமே சொல்லிவிட முடியாது. இதுதான் உண்மை நிலவரமும் கூட. நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய உறவினர்களிடம் கேட்டு உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள முடியும். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நிறைய பேர் கனடாவில் இருந்தும் கூட நீங்கள் காணொலிகள் பார்க்குறீங்க. அங்கே இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நிலவரம் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அது பயனுள்ளதாக அமையும். இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.